இன்னொரு கிளாஸ் குடிக்கிறியா மனசா? ம்ஹும். டேய் பா. என்னாச்சுடா? ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி வர? ஒன்றும் இல்லைப்பா, நைட் காரில் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்? ஆக்சிடென்ட்டா? என்ன நான் சொல்றேன்? எப்படி ஆச்சு சஞ்சய்? ஹாஸ்பிடல் போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை பெரியம்மா. திடீர்னு ஒரு பைக் குறுக்க வந்துருச்சு. நான் பிரேக் அடிச்சேனா, அப்போ ஸ்டீரிங்ல மோதிக்கிட்டேன். நீதான் நல்லா டிரைவ் பண்றவனாச்சேடா. எப்படிடா இந்த மாதிரி பண்ண? நாம நல்லா டிரைவ் பண்ணாலும் எதிரில் வரவங்க சரியா இருக்கணும்லப்பா. சின்ன காயம்தான், 2 நாள்ல சரியாயிடும். வலிக்குதா சஞ்சய்? இல்ல, இப்ப வலி இல்ல பெரியம்மா, மாத்திரை சாப்பிட்டிருக்கேன். கவனமா இருக்கணும் சஞ்சய். உன் அம்மா ஊர்ல இல்லாத நேரம் இப்படிலாம் நடக்கிறதே ரொம்ப தப்பா இருக்கு. ரொம்ப வலிக்குதா சஞ்சய்? லைட்டா வலிக்குது. ஹலோ, ஹலோ நான் சந்திரமோகன் பேசுறேன். சார், நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் சார். வேதா மேடம் இல்லையா? அவங்க பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருக்காங்க. என்ன விஷயம் சார்? லாஸ்ட் இயர் உங்கள் இன்ஸ்டியூட் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி அமௌண்ட் 80 கோடியை நீங்கள் இன்னும் கட்டலை சார். பல தடவை லெட்டர் அனுப்பியும் எந்த ரிப்ளையும் இல்லை. அதனால் நீங்கள் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்கிறதா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். எல்லா அக்கவுண்ட்ஸும் கரெக்டா இருக்கு சார். இல்லை சார், 1 வருஷமா நீங்கள் 1 ரூபா கூட பே பண்ணலை. நீங்க வரி ஏய்ப்பு செஞ்ச குற்றத்துக்காக உங்களோட ஸ்கூல் காலேஜ்னு எல்லாத்துக்கும் சீல் வைக்க போறோம். நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. வேதா இதெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்படி நடந்திருக்க சான்ஸே இல்லை. இல்ல சார், நாங்க நல்லா செக் பண்ணி தான் சொல்றோம். ஃபைனோட அமௌண்ட் செட்டில் பண்றதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பா நாங்க சீல் வைக்க தான் போறோம். அப்பா, ஐயோ, அப்பா, என்னாச்சு? யார் ஃபோன் பண்ணா? போன் கொடுங்க. அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, ஹலோ ஹலோ, யாரு? சார், நாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம் சார். உங்க காலேஜுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் இன்னும் நீங்க கட்டவே இல்லை. ஸோ உங்க காலேஜுக்கு நாங்க சீல் வைக்க போறோம். காலேஜுக்கு மட்டும் இல்ல, உங்க இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் நாங்க சீல் வைக்க போறோம். அதை இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன். சொல்றா, என்னாச்சு? 1 இயரா ஜிஎஸ்டி அமௌண்ட் பே பண்ணலன்னு கவர்மெண்ட் நம்ம காலேஜ், ஸ்கூல் எல்லாத்துக்கும் நீங்க தைரியமா இருங்க. விஜய், என்னடா இதெல்லாம்? நீ தானே எல்லாத்தையும் பாத்துக்கிற. எனக்கு எதுவும் புரியல பெரியமா. நம்ம டாக்ஸ் எல்லாம் சரியா தான் பே பண்றோம். ஏதாவது தப்பாச்சுன்னா அப்புறம் எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம யாரையுமே அத்தை நம்ப மாட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்போ என்னண்ணா பண்றது? அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தனா. ஏய் சஞ்சய், இது மட்டும் நடந்துருச்சுன்னா வேதாக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமா அழிஞ்சு போயிட்டா சஞ்சய்.
பிசினஸ்ல அவளுக்கு சப்போர்ட்டா இந்த வீட்ல யாருமே இல்லைங்கிற முடிவுக்கு அவ வந்துருவா. வேதா இந்த இடத்துக்கு வர அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கூட இருந்த எனக்கு தாண்டா தெரியும். உங்களை கூட கவனிக்க முடியாம ராத்திரி பகல்னு பார்க்காம ஒரு மிஷின் மாதிரி உழைச்சிருக்காடா. அவளோட அடையாளமே இந்த இன்ஸ்டிடியூட் தான். அதை நாம தான் காப்பாத்தணும். வேதாவோட பேருக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது. அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, தப்பா எதுவும் நடக்காது. விஜய் ஆடிட்டருக்கு கால் பண்ணு. சரி. என்னாச்சு விஜய், ஃபோன் போச்சா இல்லையா? நேற்று கூட ஆடிட்டர் கிட்ட வேற ஒரு விஷயமா நான் பேசினேன். ஆனால் இப்போ ஒரு நம்பர் நாட் இன் யூஸ்னு வருதுடா. இல்ல, கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்குடா. டேய் சஞ்சய், கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன நடந்திருந்தாலும் நம்ம இன்ஸ்டிடியூட்டை சீல் வைக்க கூடாது. ஏதாவது பண்ணி உங்க அம்மாவோட பேரை காப்பாத்தும். வாங்கடா போலாம். அப்பா நீங்க இங்கே இருங்க. அம்மாவோட பேருக்கும் புகழுக்கும் எந்த கலங்கமும் வராது. நாங்க இருக்கோம்ப்பா, நாங்க பாத்துக்கிறோம். விஜய் வா. சஞ்சய் நானும் வரேன்டா. அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா, ரிலாக்ஸா இருங்க. நீங்க இப்பதான் கியூர் ஆகி வந்திருக்கீங்க. அங்க வந்து உங்களுக்கு ஒண்ணு கிடக்கும் ஆயிட போகுது. நீங்க இருங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க வரோம்ப்பா. விஜய் வா போலாம். சீக்கிரம் டேய், போய் என்னன்னு பாருங்க. அப்பா இங்க உட்காருங்கப்பா. நீங்க உட்காருங்க. அப்பா உட்காருங்க உட்காருங்க. அதான் அண்ணனுங்க போயிருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. இருமா. சார் உள்ள அலௌடு இல்ல சார். சார் இது எங்க காலேஜ் சார், உள்ள அலௌட் இல்லைன்னா எப்படி சார்? சார் சோதனை முடிகிற வரைக்கும் உள்ள யாரும் போக கூடாது சார். சார் அதை வாங்குங்க. இங்க யாரு ஹையர் ஆபீசரோ அவரை வெளியே வர சொல்லுங்க. நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் சார். ப்ளீஸ் சார் வெளியில இருங்க. சார் எங்க மேல எந்த தப்பும் கிடையாது சார். சஞ்சய் இது வரைக்கும் நாங்க ப்ராப்பரா எல்லா டாக்ஸ் சஞ்சய் சஞ்சய் ஒரு நிமிஷம் சார், நான் சஞ்சய் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். இதான் சார் ரூல்ஸ். இருங்க சார். முடியாது நீங்க சார். பேசுறது பாருங்க எல்லாம் சார். விட முடியாது. இதுதான் உங்க ஜிஎஸ்டி ரிலேட்டட் டாக்குமெண்ட். பே பண்ணிருக்கீங்களா? என்ன விஜய் இதெல்லாம்?
அதுல உங்க காலேஜுக்கு அனுப்பின வார்னிங் லெட்டர்ஸும் இருக்கு. எதுக்குமே நீங்க ரிப்ளை பண்ணல. சார் இதெல்லாம் நாங்க ரிசீவ் பண்ணவே இல்லை சார். ரிசீவ் பண்ணிருக்கீங்க சார். எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காரணமே இல்லாம உங்க காலேஜ் சீல் வைக்கிறதுக்கு நமக்குள்ள எதுவும் மோட்டிவ் இருக்கான்னு? சார், what is the GST amount, sir? Please tell me, I will pay immediately. அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு சார். இனிமே நீங்க கோர்ட்ல தான் கட்டணும். சார், இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு சார். Just tell me the amount. We will pay. சார், இன்னைக்கு நாங்க சீல் வைக்க வந்திருக்கோம். இப்போ நீங்க பே பண்ண முடியாது. சார் அப்படி சொல்லாதீங்க சார். எங்க அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கின இன்ஸ்டியூட்ஸ் இது வரைக்கும் எங்க காலேஜ்ல சின்னதா ஒரு பிளாக் மார்க் கூட வந்ததில்ல. அப்படி இருக்கும்போது இது வர தப்பே செஞ்சதில்ல. இப்ப தப்பு செஞ்சா யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்சிட்டீங்களா? Excuse me. சஞ்சய் சஞ்சய் கொஞ்சம் பொறுமையாடுறா. பின்ன என்னடா, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. சார், இங்க டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும். உங்க கோவத்துக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். வாங்க சார். என்ன சஞ்சய், நான் நடக்குது, பேசுறேன். சார் 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 சொன்னா கேளுங்க சார். சார், எங்களை வேலை செய்ய விடுங்க சார். சார். சார் சொன்னா கேளுங்க இருங்க சார். சார் நான் சார், பேசிக்கிறேன். சார், விடுங்க சார். அவன் பேசட்டும். சார், பேச கூட என் வேலையை விட செய்ய மாட்டேங்கிறாங்க. விடுங்க சார். சார் சஞ்சய்க்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கலாமா? போங்க சார். சார் 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 இங்க சொன்னா பாருங்க. கேளுங்க சார். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. போங்க சார். இல்ல சார் நான் கொஞ்சம் பேசி பார்க்கறேன் அதெல்லாம் சார். முடியாது சார். சார் ஒரு வாட்டி சார் சொன்னா ப்ளீஸ். சொன்னா கேளுங்க சார். என் வேலை போயிருச்சு. சஞ்சய் அம்மா கிட்ட சொல்லிடலாமா? விஜய், அவசரப்படாத. வேற ஏதாவது வழி இருக்கும், நம்ம யோசிக்கலாம். ஒன் செகண்ட், நான் இப்போ வந்துடுறேன். சார் ஒரே ஒரு வாட்டி பேசி பார்க்கறேன் சார். புரிஞ்சுக்கோங்க சார். ஹலோ. சஞ்சய், என்னாச்சு? பிரச்சனையை சமாளிச்சிட்டியா? காலேஜுக்கு எதுவும் ஆகாதுல? இல்ல வித்யா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காலேஜுக்கு சீல் வச்சே தீர்வோன்னு முடிவோட இருக்காங்க. ஐயோ, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க திரும்பி வரதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். உன்னால முடியும் சஞ்சய். நம்பிக்கையை விட்டுறாத. அத்தை உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை காப்பாத்து. அதுக்கு தான் ட்ரை பண்றேன். என்ன செய்யறதுன்னு எதுவுமே தோண மாட்டேங்குது. சார் நம்ம தேடி ஐயோ, நம்ம காலேஜுக்கு சீல் வைக்க போறாங்களா? சார் ப்ளீஸ் சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார், இப்ப எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. தமிழகத்தின் பெயர் பெற்ற கல்வி நிறுவனமான வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி சொல்றாங்க? வரி ஏய்ப்பு செய்த குற்றத்திற்காக வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய அனைத்து கல்வி நிறுவனங்களையும் அமலாக்கத்துறை சீல் வைக்க முடிவு செய்துள்ளது. இதுவரை அனைத்திலும் நம்பர் 1 இருந்த வேதா கல்வி குழுமத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது இதுவே முதல் முறையாகும். இது மாணவர்கள் பெற்றோர்
நம்ம டாக்ஸ் எல்லாம் கரெக்டா தான் மேடம் பே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இது எப்படி? ஆடிட்டருக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். என்னாச்சு? போனை எடுத்தாரா இல்லையா? மேடம் போனை ரீச் பண்ண முடியுது மேடம். எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு? இல்ல, இது நடக்க கூடாது. இப்பவே இத தடுத்து நிறுத்தணும். இது மட்டும் நடந்துச்சுன்னா இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்தின பேரு புகழ் எல்லாமே ஒரே நொடியில அழிஞ்சு போயிடும். விஜய், யாரு? அம்மா கால் பண்றாங்கடா. அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? நியூஸ் சேனல்ஸ்ல லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அம்மா பார்த்துருக்க கூட சான்ஸ் இருக்கு. இப்ப என்னடா பண்றது? அம்மா கிட்ட சொல்றதுக்கு இப்ப நம்ம கிட்ட எந்த பதிலும் இல்ல. நீ கால் அட்டன் பண்ண வேணாம். எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சய். இப்ப நமக்கு இதை தவிர வேற வழி இல்ல. நீ போன் சைலண்ட்ல போடு. சரி வா. எடுக்க மாட்டான். என்னாச்சு மாதவன்? மேடம் போன் ரீச் ஆக மாட்டேங்குது மேடம். இந்த காலேஜுக்காக என் உயிரே கொடுக்க தயங்க மாட்டேன். போயாங்க சார். முன்னாடி போங்க. நான் படிக்கிற காலேஜ்டா. இதுக்கு சீல் வைக்க விட்டுருவானா?